நம்ம ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நிறைய ப்ராடக்ட் ஐட்டங்கள் வச்சுக்கொள்றாவும். ஸோ ஹாய் அக்கா, உங்களோட பேர் என்னக்கா? என் பேர் மிஸ்ஸஸ் வாசி சுரேஷ். ஸோ சொல்லுங்கக்கா, உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி எங்களுக்கு ஒரு அறிமுகம் பண்ணுதாங்க. நான் வந்து 2021 பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் செய்து இது செய்யணுமெண்டு ஒரு ப்ராடக்ட் வந்து செய்தேன். இந்த ஓன் இதாகவே செய்யணுமெண்டு கரெக்டான ஆசை. அப்போ 2021ஆம் ஆண்டு நான் இதை போய் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதுக்குரிய மாதிரி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி செய்ய எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கோங்களோ கொரோனா பீரியட் வந்துட்டு. அப்போ கொரோனா பீரியட் வந்து எனக்கு அது சரியான ஒரு இது உண்டது இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து என்னடாண்டு சரி இது நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் நினைச்செடுத்து நான் ஒரு 2 ப்ராடக்ட் தான் இதோட செய்யணும்னு நினச்சேன்னா சரி இப்போ நம்ம காலம் இருக்கிறோட இன்னும் கொஞ்சம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கொள்ளலாமேன்னு கணக்க டியூப்ஸ்களையும் பார்த்து அதோட இதில் எக்ஸ்பர்ட்டான ஆட்களையும் கொஞ்சம் பேரோடையும் ஃபோனில் கதைச்சு என்னென்ன செய்தால் அப்படி போகும் என்ன மூவிங்கண்டா அப்போ இப்போத்தைய காலகட்டத்தில் பார்க்கக்குள்ள ரெடி டு குக்ன்ற ஒரு கான்செப்டில் தான் நம்மளோட பெண்கள் இருக்கிறாங்க. என்ன வேலைக்கு போகிறாங்க வராங்க, இப்போ அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய நேரமே எடுத்தோடனே சமைக்கணுமென்ற ஒரு இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்தா மூவிங் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் பேரை கேட்டுருந்தேன். சரியான ஒரு 2-3 ப்ராடக்ட்டை செய்து சும்மா ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக சும்மா சாம்பிள் மாதிரி தெரிஞ்சாக்களே கொடுத்து சொன்னேன். நீங்கள் அதில் என்ன நல்லது கெட்டது இன்னும் என்ன சேர்க்கணும் குறைக்கணும் அதை சொன்னீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்குமெண்டா. அப்போ அதை பார்த்து அவங்க இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், இதை விட இன்னொரு ப்ராடக்ட் இப்படி செய்தால் நல்லாயிருக்கும் எனக்கு அட்வைஸ் தந்தாங்க எனக்கு. அப்போ சரின்னு சொல்லி நான் தொடங்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டாக நான் தொடங்கினது வந்து மசாலா ஹாவா சாயை தான் ஃபஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணேன். அப்போ இது வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் சகோதர ஃப்ரெண்ட்ஸ்கள் தான் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணவங்க. அவங்க சொல்லி பிடிச்சேன்னா அப்போ நான் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணியும் கொடுக்க சொன்னாங்க. எங்கிட்ட நம்மள பெஸ்ட்டாக செய்கிறீங்கக்கா, நல்லா இருக்குது, இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதோட சரின்னு சொல்லி அடுத்தது சுக்குமல்லி காஃபியை ட்ரை பண்ணுவேன். சுக்குமல்லி காஃபி பண்ணி அதையும் கொடுத்தேன் அவங்கள்ட்ட, அதுவும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் செய்தேன். அதோட சொன்னாங்க நான் வந்து மதர்ஸ் குரூப்பில் எம்ஓஹெச் இதுலேயும் குரூப்லேயும் இருக்கிறேன் ஒரு மெம்பராக. இப்போ அங்கே போய் காய்ச்ச நேரம் அங்கே எனக்கு மிட்வைஃப் பார்க்க சொன்னாங்க, சத்து மாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது பிள்ளைகளுக்கு இதாக இருக்கும் போகும் சரின்னு சொல்லி நான் ஆர்டிஹெச்எஸ் ஆஃபீஸில் போய் தர்ஷினி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவன்கிட்ட காய்ச்சேன். அப்போ நான் கொண்டு போனது வேறு ஒரு ரெசிபி தான் சத்து மாவுக்கு. அதை பார்த்துட்டு அவள் சொன்னால் இதை விட கூட தானியங்கள்லாம் இருக்குது, அதை விட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவள் வேறு ஒரு ரெசிபி எனக்கு தந்து செய்து பாருங்கள். முதலாவதாக செய்து நான் 2 பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து பக்கத்தில் இருக்கிறாங்களுக்கும் கொடுத்து அப்படி இருக்கான்னு சொல்ல எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்குது சொல்லி. அப்போ சரியாண்டி இதே செய்து நான் எடுத்துகிட்டு இப்போ அந்த சத்துமாக்கு நாங்கள் வந்து டெஸ்டிங் எடுக்கணும். அப்போ சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டெஸ்டிங்க்கு போக வேணாம், செய்து கொண்டிருக்கக்குள்ளேயே டெஸ்டிங்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியாண்டி இப்போ நான் எங்களோட ஏரியா பிஹெச்ஐட்ட அதை கொடுத்துருக்கேன். டெஸ்டிங்க்கு போயிருக்குது, வந்தோடனே தான் எங்களுக்கு அந்த பார் போட்டது தருவாங்க எனக்கு. அதனால நான் கொஞ்சம் ப்ராடக்ட்கள் இதில் கொஞ்சமாக தான் செய்து கொண்டிருக்கேன். அதை தவிர உளுந்துமா குரக்கன்மா நம்மளோட ஜால் மிளகாய் தூள் மாதிரி மட்டக்கிழப்பு மிளகாய் தூள் எங்களோட ரெசிபியில் நாங்கள் செய்கிறோம். அதுவும் மூவ் ஆகுது. எனக்கு கூட மூவ் ஆகுதுன்ற சாய் மசாலா காஃபி பவுடர் அடுத்தது ரசப்பொடியும் மூவ் ஆகுது. அது ரசப்பொடியும் இப்போ எடுத்தோடனே ரசம் வைக்க எல்லாருக்கும் காய வச்சு அரைக்க டைம் இல்லை, அப்போ ரசப்பொடியும் மூவ் ஆகுது எனக்கு. அப்படி நான் பிளான் பண்ணது 19 ஐட்டம் பிளான் பண்ணேன். நான் அதில் இப்போ செய்து கொண்டிருக்கிறது 12 ஐட்டம் தான். இனி வார காலத்துலேயும் மிச்ச ஐட்டங்களை கண்டினியூஸாக செய்ய இருக்கிறேன். இப்போ என்னோட சொன்னால் சில என்ஜிஓஸ்களால் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல, அது கொரோனா பீரியடுடைய கிடைக்கல எனக்கு. நான் 2 ஓன் மணியை போட்டு தான் சின்ன ஒரு மெஷினரி ஒன்று எடுத்து தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு என்ஜிஓ மூலமாக இப்போ நாங்கள் ப்ரொப்போசலை கொடுத்து எங்களை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்தால் இனி ஃப்யூச்சரில் வந்து நான் அந்த இது சில்லி பவுடரை சில்லி பேஸ்ட் ஆக்குற ஒரு ஐடியாவும் கொர்க்கா பேஸ்ட் ஆக்குற ஒரு ஐடியாவும் அப்படி கொஞ்சம் ஐடியாஸ்கள் இருக்குது மூவ் ஆகிற ஐட்டங்கள் செய்கிறது. அதை மேற்கொண்டு செய்யலாம். அதோட ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு உரிய ப்ரோசஸும் இப்போ போய்கொண்டிருக்குது. நெக்ஸ்ட் இயருக்கு சரியாக வரும். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து பாரிய பிரச்சனை என்னன்னா மார்க்கெட்டிங் தான் பிரச்சனை எங்களுக்கு. அதோட இப்போ நாங்கள் செய்கிற உற்பத்தியை பெரிய முதலாளிமார் வந்து எங்களோட பல்காக வாங்கி அவங்களோட பிராண்டில் போடுறதுக்கு 2-3 பேர் கேட்டவங்க. நான் அதை விரும்பலை. ஆனால் அதில் மார்ஜின் இருக்குது எங்களுக்கு உண்மையாக. ஆனால் நாங்கள் எங்களோட பிராண்டை கொண்டு வரணும் எங்களோட அவேட்ஸ்லாம் இருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வெளிநாடுகளுக்கு எங்களோட பிராண்டுகளை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு சில ப்ரோசஸ்கள் இருக்குது. அதுங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம். நாங்கள் கேட்டுக்கொள்றேன்னுச்சுன்னா இந்த எங்களோட அரசாங்கத்தாலேயோ அல்லது ப்ரைவேட் என்ஜிஓஸாலேயோ அதுக்கு உரிய ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு எடுத்தேன். இங்கேருந்து எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாட்டையும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற ஆக்கள் ஒரு குரூப் எங்களுக்கு அப்படி கிடைப்பாங்கண்டா நாங்கள் எங்களோட சகல உற்பத்தியாளரும் ஒன்றிணைச்சு அந்த ப்ராடக்ட்களை மிச்சம் சிறப்பாகவும் கூடிய அமௌண்ட்லையும் அனுப்பக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு வசதி கிடைச்சதுண்டா. நல்லா இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக வந்து
உங்களோட பொருட்கள் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் என்றது வந்து என்ற விருப்பம். அப்படி நடக்கும், சந்தோஷமா அப்படி நடக்கும் என்று நான் வந்து சொல்லிக் கொள்றேனாக்கா. ஸோ இதை தவிர வந்தாக்கா இப்போ சும்மா சொல்லுவோம், இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இப்போ எங்கே வேண்டலாம்னா இங்கே வேண்டும். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தொடங்கி 3 months தான் ஆகுது. இப்போ நான் வந்து ஆரியம்பதியில் ஒரு 2 கடைக்கும் இங்கே ஒரு சில்ட்ரன் ஷாப் ஒன்றுக்கும் சத்துமா கேட்டுருக்குறாங்க. அப்போ நான் அவருக்கும் கொடுத்துருக்கேன், அவர்கிட்டையும் கண்டினியூவாக கொடுத்து கொண்டிருக்கேன். இப்போ தான் நான் இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக ஒவ்வொரு கடைக்கும் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் அவங்க மிச்சம் சொல்லலை, அந்த சாம்பிள்ஸ் கொடுத்து தான் அவங்க எடுக்கிறாங்க என்கிட்ட. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க நல்ல மட்டும் தான் நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கு இனி வர காலத்தில் இப்போ இந்த வீடியோ பார்த்து வராக்கள் வேண்டாம்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் போடுவோம். ஸோ அவங்க அப்படி ஃபோன் பண்ணி கேட்டு உங்களை வேண்டி கொள்ளலாம். பட் அது அவுட்லெட் வந்து பவுண்டரி ரோட்டில் ஃபெடெக்ஸில் எங்களோட மிஸ்டர் கடை தான் அது, அங்கேயும் மட்டும் போட்டிருக்கிறோம். அவுட்லெட் வச்சுருக்கேன் நாங்கள். மெட்டதுன்னு சொல்லுவோம், ஆரியம்பதியில் வீட்டோடைய ஷாப் இருக்குது. அதை டிஸ்பிளே வந்து மெயினு கொண்டு வரணும். நான் இப்போ இந்த இதில் வந்து நேரம் ஜியோட கதைச்சேன். நான் இப்போ ஜியோ சொன்னால் அதுக்குரிய வசதியை தான் மண்முனை 10 டிஎஸ்ட சொல்லி உங்களுக்கு அந்த உற்பத்தியாளர்களுக்கு நான் ஒரு கட்டடம் நிரந்தரம் அடிச்சு தரத்துக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறா. அது மிக விரைவில் எங்களுக்கு செய்து தந்தா வேண்டாம், இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் மிக விரைவில் வந்து நம்ம எம்சியால வந்து உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கை வந்து செஞ்சு தருவாங்க நம்பிக்கை, ஒரு கோரிக்கையை நான் இந்த வீடியோவில் வச்சுக்கொள்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அக்கா, இந்த வீடியோவில் வந்து நீங்களும் பங்கு பெற்றது. கட்டாயம் உங்களோட இந்த ஸ்வஸ்திக் ப்ராடக்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்ன்றது வந்து எந்த நம்பிக்கை. ஏனெண்டா வந்து இது வந்து உண்மையிலேயே நீங்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள். ஸோ அதனால கட்டாயம் உங்கள் ப்ராடக்ட்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த வீடியோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.